பாக்கியம் தம்பி எம்ஏ பாஸ் பண்ணிட்டா, அதுவும் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. பாத்தீங்களா, தம்பி முதல் வகுப்புல தான் பாஸ் பண்ணும்னு நான் அப்பவே சொன்னேன். நீ சொல்லி எதுதான் பலிக்காம போயிருக்கு. கடவுள் கருணை காட்டிட்டார். என்ன தம்பிக்கு ஒரு நல்ல உத்தியோகமும் கிடைச்சிட்டா, அப்புறம் நமக்கு கவலையே இல்லை. அடடா பாக்கியம், நான் உனக்கு சொல்ல மறந்துட்டேன். பாம்பேல இருந்து என் தேய்கிறேன் ஒரு கடிதம் போட்டிருக்கான். நம்ம தம்பிக்கு ஒரு நல்ல வேலை பார்த்திருக்கானா, மாசம் 900 ரூபாய் சம்பளம், அது 3000 ரூபாய் வரைக்கும் உயரம்னு கடிதம் எழுதியிருக்கான். தம்பியை உடனே அனுப்பி அந்த ஒத்துக்க சொல்லலாம். ஆனா ஆனா என்னங்க, 5000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? அதான் 5000 ரூபாய் ஆச்சு. நான் யார்கிட்ட கேட்பேன்? எங்க தம்பியோட படிப்புக்காக நகை நட்டை வச்சு செலவு பண்ணிருக்கோம். மேற்கொண்டு கடனை உடனே வாங்கியிருக்கோமே தவிர இதுவரைக்கும் உங்க முதலாளி கிட்ட கையேந்து ஒரு காசு கூட கேட்டது கிடையாது இல்லீங்களா? முதலாளி கிட்ட கடனா? சரிதான் போ, அந்த ஒரு இடம் தான் பாக்கி. இதுல என்னங்க தப்பு? நீங்க வேலை செய்யற இடம் தானே, அவரு உங்க முதலாளி தானே, கேட்டா என்ன? பாக்கியம், பெரியவங்க கிட்ட அதிகம் நெருங்காம அதிகம் விலகாம அளவோட பழகுறோங்கிற கொள்கையை என் முதலாளி விஷயத்துல கடைபிடிக்கணும்னு நான் விரும்புறேன். உங்க முதலாளி இறக்க குணமுள்ளவர், ஏழைங்களுக்கு நிறைய உதவி செய்யறவர், யாருக்கு இல்லைன்னு சொல்றதே இல்லை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதோட நம்ம என்ன கடனா தானே கேட்க போறோம்? சரி பாக்கியம். அண்ணே அண்ணே. ஓ வா தம்பி. தந்தி வந்துருக்கு. என்ன விஷயம்? இங்கிலீஷ்ல. ராஜரத்னம், நம்ம கமலி வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு வருது. நீ ஸ்டேஷனுக்கு போய் மறந்துடாம அழைச்சிட்டு வரணும். ஓ ரைட். ஏன்னா எல்லா வேலையும் தலை மேல போட்டுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க? நம்ம எஸ்டேட்ல வர்ற வருமானத்துக்கு இன்னும் 10 மேனேஜரை வேலைக்கு வச்சுக்கலாம். சிக்கனத்தை நினைச்சுதான் நான் மேனேஜரை வச்சுக்கலன்னு சொல்றியா? ராஜரத்னம், நமக்கு வர்ற வருமானத்தோட அளவு மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாங்கிற எண்ணத்துலதான் அந்த வேலைக்கு யாரும் ஏற்பாடு செய்யல. பார்க்க போனா இந்த எஸ்டேட்டுக்கு நீதான் மேனேஜர் ஆகணும்ன்றது என்னுடைய ஆசை. நான் தான் அந்த கோண எழுத்து இங்கிலீஷ் படிக்கலையே. இப்ப வருத்தப்பட்டு என்ன பண்ணியும்? உன்னை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சு ஒழுங்கா படிக்க சொன்னா காளி கோயிலுக்கு பின்னாடி போய் கோலி விளையாடிட்டு இருந்த. இப்பதான் என்ன படிச்சவன் மாதிரி உருவத்தை அமைச்சுக்கிட்டேன்ல. இங்கிலீஷ் படிச்சவன் என்கிட்ட இங்கிலீஷ் பேசாதபடி சமாளிக்க தெரியும். எஸ் கம் இன். என்ன கந்தசாமி? என் தம்பி எம்ஏ படிச்சிட்டு இருந்தான்னு சொன்ன பாருங்க. ஆமா, அவன் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணிட்டான். ஐ சி. அது மாகாணத்திலே முதல் மாணாக்கனா பாஸ் பண்ணிட்டான். வெரி குட் வெரி குட். கந்தசாமி, உனக்கு கிடைக்கிற இந்த சம்பளத்துல உன் தம்பியை எம்ஏ வரைக்கும் படிக்க வச்சேன்னு சொல்றதை கேட்கும் போது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன்ப்பா. என் கடமையை தான் சார் நான் செஞ்சேன். என் தம்பி பிறந்த கொஞ்ச நாளைக்கு எங்க அப்பாவையும் அம்மாவையும் நாங்க இழந்துட்டோம். அதனால என் தம்பிக்கு எந்த குறையும் தெரியாம அவனை வளர்த்து ஆளாக்குற பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேன். இந்த காலத்துல இப்படி ஒரு அண்ணன் தம்பியை பாக்குறது ரொம்ப அபூர்வமாப்பா. நீங்க மட்டும் என்ன சார், அண்ணன் தம்பி உங்க 2 பேருடைய ஒத்துமையை பார்க்கும்போது எனக்கு ராமர் லட்சுமணர் தான் ஞாபகத்துக்கு வராங்க. அது சரிப்பா. ஆமா, உன் தம்பியை நாங்க பார்த்ததே இல்லையே. அதுக்கு என்னங்க, பட்டமளிப்பு விழா முடிஞ்சதும் என் தம்பியை நானே நேரா கூட்டிட்டு வரேன். சரி சரி. என்னக்கு சார் நிக்கிறேன்? பம்பாயில என் தம்பிக்கு ஒரு பெரிய வேலைக்கு வாய்ப்பு வந்திருக்கு. அதுக்கு சும்மா சொல்லப்பா. அந்த உத்தியோகத்துக்கு 5000 ரூபாய் டெபாசிட் கட்டணும். அவ்வளவு பெரிய தொகையை நான் கனவு கூட காண முடியாது. நீங்க மனசு வச்சா என் தம்பியினுடைய வாழ்க்கையை வளமாக்க முடியும். நான் கடனா தான் கேட்கிறேன். ஒவ்வொரு மாசமும் என் சம்பளத்தில் நீங்க பிடிச்சுக்கலாம். அவ்வளவுதானே? வெள்ளிக்கிழமை ராத்திரிக்கு என் வீட்டுக்கு வா, தர்றேன். ரொம்ப நன்றிங்க. தம்பி, என்ன யோசிக்கிறேன்? ஒண்ணுமில்ல, நம்ம கமலி படிப்பு முடிச்சுட்டு வந்துட்டா அதுக்கு காலாகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டா நல்லதுன்னு அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தேன். தம்பி, நல்ல ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா விட்டுடுவனா என்ன? நான் சம்பாதிக்கிற சொத்து அவ்வளவும் நம்ம கமலிக்கு தானே. எனக்கு பின்னாடி அந்த சொத்துக்களை எல்லாம் நல்ல வகையில பரிபாலனை செய்ய
தகுதியுள்ள ஒரு மாப்பிளையை நான் எதிர்பார்க்கிறேன். தம்பி, நீ எஸ்டேட்டுக்கு போல. இதோ புறப்பட்டுட்டேன். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.